வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்ம இப்போ வந்து ஆனந்த குர்னேஷ் மாஸ்டரோட சஜ்ஜன சாங்கத்தியத்தோட அடுத்த பகுதி. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா மாஸ்டர்? யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இருக்குங்க மேடம். ஓகேங்கம்மா, எல்லாரையும் தேங்க்யூ. Doing mantras and meditation, they ignore the body. ஸோ இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியோட சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். முதல் பகுதியில மாஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவரோட குழந்தை பருவத்துல இருந்து எப்படி இருந்தது, எந்தெந்த புத்தகங்கள் படிச்சேன், எப்படி அவரோட வாழ்க்கை பாதை இருந்தது, 1000 Seeds of Joy அந்த புத்தகத்தை எழுதும்போது அவரோட மனநிலை எப்படி இருந்தது, மாதாவோட லக்ஷ்மி மாதாவோடையும் சரஸ்வதி மாதாவோடையும் எப்படி அவரோட இது இருந்தது எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்தது என்னன்னா, முக்கியமான பகுதி, நம்ம மூளைய வந்து மனதை வந்து ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா உடலுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றதோட நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த பகுதியை அவர் சொல்ல நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் நண்பர்களே. Jainism so says ki, not that I'm a Jain also, and there might be some Jains here, but Jainism says if you fast, that is the way to make spiritual progress. Now, one day of fast is understood, 1 or 2 days or even 2-3 days, but 8 days, 1 month, that's just starving the body. Buddha also, at some point when he got enlightened, it was that only, that he was starving himself, and one day he had this realization, if I don't have my body left, there's no way to even meditate, and something hit him, and then boom, the middle way was born. Buddhism is based on middle way. So a deep honoring of the body, a deep love for the body, a deep grounding in the body, that's wo hai divya naritva ka rasta. That is how you go into the path of divine feminine. So this is honor. நண்பர்களே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லா மதங்கள்லயும் ஜெயினிசம், புத்திசம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பட்னியா இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய முடியும். அதாவது சாப்பாடு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ, இல்லாம இருக்கிறோமோ, அப்பதான் வந்து முன்னேற்றம் அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அவரும் ஒரு ஜெயின் தான். ஆனா வந்து என்னன்னா, அது ஒரு நாள் 2 நாள் நீங்க வந்து சாப்பிடாம இருக்கீங்க, இது இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது உடலுக்கு. ஆனா வந்து வாரம் 10 நாள், 1 மாசம் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா உடலை ரொம்ப பாதிக்கும். உடலை வந்து நம்ம வந்து பாதிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. புத்தரும் வந்து முதல்ல அதுதான் சொன்னார். புத்தரும் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் வந்து புத்தர் வந்து நடுநிலை, மத்திய மார்க்கம் அப்படின்னு வந்தாரு. என்னன்னா, சாப்பிடாம அப்படியே இருக்கவும் கூடாது, நிறைய சாப்பிடவும் கூடாது. அந்த மாதிரி வந்து எல்லாத்துலயுமே வந்து சமநிலையில இருக்கும் மத்திய மார்க்கம். பத்ரிஜியும் அதான் சொல்றாரு இல்லையா நமக்கு. புத்தர் எல்லாமே அதுல இருந்துதான் அவரு வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி வரலையும் அப்படிதான் இருந்தது. அவருக்குதான் ரொம்ப தோணி அதுக்கப்புறம் வந்து மத்திய மார்க்கம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. நீங்க எப்போ வந்து உடலை வந்து ரொம்ப நேசிக்கிறீங்களோ, விரும்புறீங்களோ, அதை வந்து மதிக்கிறீங்களோ, ரொம்ப ஆழமா மதிக்கிறது, நேசிக்கிறது, அதோட வந்து இணைஞ்சு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போதுதான் வந்து நம்ம என்லைட்டன்மெண்ட்க்கு போக முடியும். ஓகேங்களா? Honoring the entire body. There's nothing in divine feminine where certain things about the body are good, other things are not good. The entire body is an instrument of enlightenment. From first chakra, second chakra, third chakra, all chakras can be used for enlightenment. That is little more tantric path, but that is what divine feminine is. It's not tantric in the tantric sense. It is just more, it's a full body way of walking on earth. So that is where the body comes in, and body sensations, according to, there's wisdom by Goddess Saraswati, that they are
the mind can dissolve in body sensations. So let me give you an example. Is anybody having some emotional issue? Anybody? Any emotion coming? Anger, jealousy, anything like that? Suppose there is some emotion, okay? And you're welcome to raise hand and they can unmute you if you want. Suppose there is some emotion coming, like anger or jealousy or something. Now is when you apply this wisdom. So what do you do with that emotion? It's coming. What are the choices? Either you can repress the emotion. उसके बारे में सोचना ही नहीं emotion के बारे में. Start doing something else. You repress it. और उसको आप feel ही करते रहिए emotion को. Anger is just in your mind. Just keep getting angry. Angry thoughts and keep getting more angry. Angry thoughts keep getting more angry. So either you keep it in your mind and you are moving with it, or you repress it. But what we don't do is apply the breath grounding technique, What we need to do is surrender to the sensation of the emotion. What is the sensation of the emotion? That comes from the body. Where am I feeling the emotion in the body? Is it in my stomach? Is it close to my heart? Is it in solar plexus? A lot of the emotions are around there. Is it in my head? Sometimes anger will go in the head. Wherever I am feeling the emotion in the body, start breathing over there. वहाँ पे सांस लेना शुरू कर दीजिए. जहाँ पर भी इमोशन आप फील कर रहे हैं शरीर में, पहले तो आदत ही नहीं है शरीर की फीलिंग की. आपको पता ही नहीं है कि कहाँ पर है इमोशन. खाली दिमाग में ही घूमता रहता है. अगर थोड़ा सांस लेते रहेंगे, पूछते रहेंगे कहाँ पर है इमोशन, कहाँ से आ रही है भावना, तो लगेगा यहाँ पेट में है या छाती में है, कहाँ पर है इमोशन. जहाँ पे भी फीलिंग आई इमोशन की, वहां पर सांस लेना शुरू कर दीजिए. நம்ம அந்த மாதிரி உடலை உணர்றதுனால அதுதான் அங்கதான் டிவைன் ஃபெமினைன் அப்படின்றதே ஆரம்பிக்குது. ஓகேங்களா? டிவைன் ஃபெமினைன் பாத்தீங்க அப்படின்னா உடலை முழுமையா ஏத்துக்கிறது. சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த இதுல இந்த உடல் பாகத்துல இது கெட்டது, இது நல்லது, இது அந்த மாதிரி பிரிச்சு இது பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முழு உடம்பும் முழுசா அதை ஏத்துக்கிட்டு அந்த முழு உடம்போட நம்ம அதாவது இந்த பூமியில நடமாடணும். அதுதான் அந்த அளவுக்கு நம்ம அதை புனிதமா எடுக்கணும். அதுக்கப்புறம் அங்க என்னன்னா நம்மளோட உணர்ச்சிகள் ஒரு எல்லாருமே சரஸ்வதி மாதா தான் இது அந்த உடம்போட எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்தது. எப்படி அதை மதிக்கிறது எல்லாமே. சரிங்களா? அப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் நானு. எப்படி நமக்கு ஏதாவது உணர்ச்சிகள் இருக்கா? எல்லாருக்கும் ஏதாவது உணர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அங்க இப்போ ஒரு உணர்ச்சி என்னன்னா கோபம் அப்படின்ற உணர்ச்சியில நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? அது வந்துருச்சு, கோபம் வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு அந்த உணர்ச்சியிலேயே அகப்பட்டு அதுலயே இருந்து அதை அந்த மாதிரி அதை வெளிப்படுத்துறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஏன் பண்ணோன்றது கவலைகள், அதுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கிறது. இல்லைன்னா அந்த கோவத்தை அடக்குறது, கோவத்தை அடக்கி வைப்போம், இல்லைன்னா அதுல இருந்துட்டு இருப்போம். ஆனா இங்கதான் நம்மளோட ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா டீப் பிரெத் அண்ட் கிரவுண்டிங், அதாவது ஆழமான சுவாசம், அதுக்கப்புறம் கிரவுண்டிங் பத்தி பார்ட் 1ல இருக்கு மாஸ்டர்ஸ், நீங்க பாருங்க. அது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உணர்ச்சி இருக்கு இல்லையா, அது நம்ம உடல்ல எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல நம்மளால உணர முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வயிற்றுல இருக்கா, இதயத்துல இருக்கா, எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம ஆழமான சுவாசத்துல சுவாசிக்கும் பொழுது நம்மளால அது உணர முடியும். இந்த உணர்ச்சிகள் எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா சோலார் பிளக்ஸஸ், அந்த சக்கரால இருந்து தான் வரும். அது நம்ம உணரும் பொழுது அது நம்மளால கிரவுண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஆழ்ந்த சுவாசம் எடுக்கும் பொழுது அதை உணர்ந்து ஃபேஸ் பண்ணணும். அதனால என்னென்னலாம் நடக்குது
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த உணர்ச்சியோட சுழற்சியிலேயே வந்து நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம், அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டே இருப்போம். Keep on breathing over there. And it's very simple. Emotion is like dirt in the kitchen, okay? Your body is like Mother Earth. You put the dirt in Mother Earth, there's no plastic and all that, if it's organic waste, after some time, the soil will absorb it, it'll become fertilizer, whatever, it'll be gone, right? Mother Earth is very big, it can take the dirt, right? Even plastic and all that, it'll just take more time. It'll take maybe 1 million years, but it will digest it at some point, right? But much easier with organic material. Now, same thing with your mind. This emotion is there, it's like dirt. Now it has to be dissolved. If you just keep the kitchen garbage in the kitchen, और आप 1 महीना चले जाएं खाली किचन में गार्बेज छोड़ के, तो 1 महीने बाद आएंगे तो किचन will be smelling. Because the kitchen cannot process the garbage. It doesn't have the capacity. There's no soil, there's no earth, there's no trees, there's no rain, there's nothing. That is how the emotion in the mind is. Mind cannot process the emotion. Mind is like the kitchen and the emotion is like the dirt. It'll stay there. How many people have had the experience, you know, family members who are dealing with some emotion for 30 years? Anybody? Or 40 years? நண்பர்களே, அங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆழ்ந்து அந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம உணர்றோமோ அந்த உணர்ச்சிய உடல்ல, அந்த இடத்துலயே வந்து நம்ம நம்மளோட அவேர்னஸ் விழிப்புணர்வு அங்க செலுத்தி நம்ம சுவாசிச்சுக்கிட்டே இருக்கோம். அது போயிடும். இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட சமையல் அறையில நம்ம சமைக்கும் பொழுது, நெறைய வந்து தேவையில்லாததெல்லாம் வரும்ல, கழிவுகள் எல்லாம் வரும் இல்லையா? அந்த கழிவுகள நம்ம என்ன பண்ணுவோம்? வெளிய எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? மண்ணுல போடுவாங்க. அதாவது பூமியில. அந்த பூமியில வந்து அது போட்ட உடனே என்ன ஆகும்? மக்க ஆரம்பிச்சுரும். அது பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருந்து ஆர்கானிக் வேஸ்ட் அதாவது இயற்கை கழிவுகளா இருந்தது அப்படின்னா, சீக்கிரமா வந்து மக்க ஆரம்பிச்சுரும். அது வந்து மக்கி மண்ணோட மண்ணா ஆயிடும். காணாம போயிடும் இல்லையா? பிளாஸ்டிக்கு கூட மக்கும். ஆனா என்ன? அதுக்கு வந்து நெறைய வருஷங்கள் ஆகும். இல்லையா? அந்த மாரிதான் வந்து அந்த சமையல் அறை மாரிதான் நம்மளோட மனம். அந்த சமையல் அறை மாதிரி மனம், நம்மளோட உடல் வந்து இந்த பூமி. பூமி தாய் வந்து எவ்வளோ நீங்க குப்பையில கொட்டினாலும் அது வந்து ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். அதால அந்த குப்பையெல்லாம் சரி செய்ய முடியும். அந்த மாதிரிதான் நம்ம உடலும். ஆனா மனதால அந்த உணர்ச்சிகள் வந்து வெளிவர முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது மனசுக்கு. நீங்க வந்து உங்களோட கிச்சன் வேஸ்ட்டை வந்து இந்த சாரி மாஸ்டர்ஸ், உங்களோட இந்த கிச்சன்ல இருக்க வேஸ்ட் எல்லாமே கிச்சன்லயே வச்சிருப்பீங்களா? சமையல் அறையிலேயே நீங்க வச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்? சமையல் அறை நாத்தம் பிடிக்க ஆரம்பிக்கும். சமையல் அறையில வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் கிடையாது, செடிகள் கிடையாது, மழை கிடையாது, மண் கிடையாது. அதெல்லாம் வேணும் அங்க மக்கறதுக்கு. அதெல்லாம் வந்து இல்லாத இடத்துல அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம மனசால அத வந்து என்ன பண்ணணும்னே அதுக்கு தெரியாது உணர்ச்சிகள்ல. ஆனா அது உடம்புக்கு கொண்டு வரும்போது அதால வந்து அத மாத்திக்க முடியும். என்னவா மாத்த முடியும்? மண்ணா மாத்திடும் இல்லையா? அந்த மாதிரி அதால ஹேண்டில் பண்ண முடியும். எத்தனை பேர் வந்து ஒரே உணர்ச்சிகள்ல 30-40 வருடங்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. Same emotion they've had for 20 years, you know. अगर वो गुस्सा है तो वो 20 साल से उनको गुस्सा है, अभी वो गुस्से वाले. जानते हैं कुछ लोग ऐसे in your families, you know, people who are just going through the same thing. How can you go through the same thing for 20 years?
20 साल तक वही इमोशन उनके, मतलब अगर जो किसी को कोई खुंदस आती है वो खुंदस ही आ रही है 20 साल से, किसी को गुस्सा आ रहा है गुस्सा ही आ रहा है, कोई जेलस है वो जेलस है 25-25 साल है। ऐसे भी इमोशंस होते हैं, क्योंकि जैसे वो किचन में गार्बेज पड़ा है, वो इट डजंट नो हाउ टू डिसॉल्व इट। सपोज वही लोग कुछ आनापानासती ब्रेथ करें, ग्राउंडिंग करें, इमोशन को रोज फील शुरू करना करें, तो उनका वो इमोशन will take maybe just 4-5 days and will be dissolved. The way to process the mind is use the body, use the breath, use body sensations. That is how you process the emotions. You don't have to do anything, just feel it in the body. जैसे चिड़ियाएं करती है, they'll fight with each other and then suddenly they'll go like this, and they just give it to Mother Earth. अभी हम लोग वो ऐसा करेंगे तो लोग ये पागल हो गया है, but that's what we need to do. Some spiritual methods are about this only. Osho was a big practitioner of this, and there are other teachers. They'll make your body move in crazy ways because you are releasing the energy. सच में रिलीज हो जाता है, आप थोड़ा बॉडी मूव करके देखिए, रिलीज हो जाएगा. அப்போ நம்மளோட உடல்னால அது எல்லாத்தையும் அழிக்க முடியும். நீங்க அந்த மாதிரி ஏதாவது உணர்ச்சிகள் 30 வருடங்களா அத தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க. இப்ப ஞாபகப்படுத்தினாலும் அதே கோபம், அதே பொறாமை எல்லாமே அப்படியே இருக்கும் இல்லையா? ஏன்னா அது மனசுல இருக்கு. அது அங்க போக்க முடியாது. அது உடலுக்கு கொண்டு வரணும். நீங்க அத எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஆனாபானசதி பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஆழ்ந்த சுவாசம், அப்புறம் கிரவுண்டிங் அது பண்ணும் பொழுது என்ன ஆகும், 4-5 நாள் நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம். 4-5 நாள்ல அது அந்த உணர்ச்சி தானா அப்படியே காணாம போயிடும். எப்படி மண்ணுல ஏதாவது போட்டா மக்கி போயிடும், அந்த மாதிரி உடல்ல இருந்து தானா அது மக்கி போயிடும். அங்க இருக்கவே இருக்காது. திரும்பி பார்த்தாலும் நமக்கு அந்த உணர்ச்சிகள் வராது. அப்படித்தான் நம்ம மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உடல்நிலைக்கு கொண்டு நம்ம போக்கணும். நிறைய நிறைய ஆன்மீக மன்றங்கள் எல்லாம் இத பேஸ் பண்ணிதான் இருக்கு. ஓஷோ கூட அப்படிதான். ஓஷோ பாத்தீங்க அப்படின்னா உடலை ரொம்ப வித்தியாசமா அசைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அசைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. உணர்ச்சிகள் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உடலை அப்படி அசைக்கும் பொழுது நீங்க உடலோட நிலையில இருப்பீங்க. Because that's how you have to move the body to move it. Breathe, move the body. So the biggest piece of wisdom in 1000 Seeds of Joy is that use your body from the mind to the body. फिर एक बार body में आने लग गए, then come to the soul. Soul is the bigger field, it's like the big ocean. If body is like a lake, soul is like the ocean. Soul, how do you reach the soul? Invisible. Mind, we can still have a feeling about it. What's the soul? It's emptiness, it's invisible. We don't feel it. How do you reach the soul? कैसे पहुंचे soul तक, आत्मा तक? तो Saraswati ji and Lakshmi ji gave a very simple way. Soul is where the feeling of the soul is. Soul feelings. What are feelings of the soul? Feelings of the soul have two things in common. एक तो वो जब फीलिंग आएगी तो आपका अहम, आपका ईगो कम होता जाएगा, ईगो will reduce. Second, you'll feel expansion in your body when the soul feeling comes. So joy, unconditional love, compassion, gratitude, forgiveness, patience, all of these, freedom, peace, all of these are feelings of the soul. So when we say love, we're not talking about I love. இந்த மாதிரிதான் நம்ம உடல் மனநிலையில இருந்து உடல் நிலைக்கு வரணும். அந்த உடல் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மா நிலை. ஆன்மா அப்படின்றது எப்படின்னா ஒரு பேரு சமுத்திரம் மாதிரி.
உடல் வந்து என்னன்னா சின்ன குன்று, அதாவது என்ன சொல்றது, பாண்ட் மாதிரி. அது ஆனா அது ஓஷன் மாதிரி, அவ்வளோ பெருசு, பெருங்கடல் மாதிரி அவ்வளோ பெருசா இருக்கும் ஆன்மா. இப்போ ஆன்மாவை எப்படி சேர்றது, ஆன்மா எப்படி வழி, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆன்மா அதாவது நம்ம மனசு அப்படின்னா நம்மளால உணர முடியும். மனசு இருக்கு அப்படின்றது நம்மளால எண்ணங்கள் அங்கதான் உருவாக்கிட்டு இருக்கு, அதனால உணர முடியும். எண்ணங்கள் மூலமா, நம்மளோட உணர்ச்சிகள் மூலமா எல்லாம் உணர முடியும். உடல் அப்படின்றது பௌத்திகமா இருக்கு, நமக்கு தெரியும். ஆனா ஆன்மா எப்படி இருக்கு, அது கண்ணுக்கே தெரியல. எப்படி அதை உணர்றது அப்படின்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மி மாதாவும் சரஸ்வதி மாதாவும் அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு வழி சொல்லியிருப்பாங்க. ஆன்மாவை எப்படி அடையிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆன்மாவை எப்படி உணர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாவின் உணர்ச்சிகளை உணர்றதுதான். ஆன்மாவின் உணர்ச்சிகள் அப்படின்னா என்ன? ஆன்மா ஆன்மா அவ எந்தெந்தெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தா அது ஆன்மா நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அன்கண்டிஷனல் லவ், வரம்புகளற்ற அன்பு, அதுக்கப்புறம் நன்றி உணர்ச்சி, அதுக்கப்புறம் சந்தோஷம், மன அமைதி, மன அமைதியில அமைதி, பீஸ், அதுக்கப்புறம் கம்பேஷன், கருணை, எல்லார் மேலயும் கருணையா இருக்கிறது. அதெல்லாம் ஆன்மாவின் உணர்வுகள். அப்ப என்ன, ஆன்மா ஆன்ம நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கு 2 அடையாளங்கள். ஒண்ணு பாத்தீங்கன்னா, அப்போ நம்ம கிட்ட ஈகோ இருக்காது. ஈகோன்றது கரைஞ்சு போயிடும். அகம் இல்லாம இருக்கும். ஈகோன்றது அகம், அகம் கரைஞ்சு போயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களோட உடல் விரிவடைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம இந்த உடல் இத்தினோண்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல, நம்ம இந்த உடல்ல இந்த 50 கேஜி இந்த ஹைட்ல இருக்கும் அப்படின்றலாம் இருக்கும்ல, அது இல்லாம ரொம்ப விரிவடைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த 2 நிலை நம்மளால நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஆன்ம நிலையில இருக்கும்னு அர்த்தம். ஆன்ம நிலைகளோட உணர்ச்சிகள் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஆன்ம நிலைகளின் உணர்ச்சிகள். My son, that can also be unconditional love. But if it is in the context of my son achieved so much, got an MBA from Harvard, and you're showing off, that's not love of a son. Love of a son, it would be unconditional. My son is handicapped and I still totally love him. Of course, a mother will, a father will. That's unconditional. But showing off, your achievements of your son is not unconditional love. That is just, your ego is working. So it can be, but it may not be. But unconditional love, if you offer it to anyone, to the trees, to poor people, to your family, to the world, that's unconditional, then that's a soul feeling. If you feel bad when the Pakistan team loses and you see a player and you feel bad for them, oh my God, they lost, that's unconditional love. You're feeling for them also. You're not just gloating that India won, but you're feeling, you saw an expression on Pakistani player and you felt sad for them, and or let's say you empathize with them. So unconditional love does not have ego, does not have country, does not have, I am this, I am that. There's nothing in it. There's no role play. It's just pure human connection. Same with joy coming from inside, compassion, gratitude. They say in spirituality, don't think about the past, stay in the present. Lakshmi ji. அந்த மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் நம்மளோட உணர்வுகள்லாம் வரும்போது நம்ம ஆன்ம நிலையில இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா என்ன? என் பையனை நான் விரும்புறது அன்கண்டிஷனல் லவ்வா அப்படின்னு சொன்னா ஒரு வகையில இருக்கலாம். ஆனா நீங்க அதுக்கான காரணங்கள் வச்சிருந்தீங்க, அன்பு காட்டுறதுக்கான காரணங்கள் வச்சிருந்தீங்கன்னா அது அன்கண்டிஷனல் லவ் கிடையாது. என்னோட மகன் ஹார்வர்ட்ல MBA பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம காட்டுறதுல நம்ம அன்பு கிடையாது. நம்ம பையன் ஹேண்டிகேப்டா இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தா கூட நான் என் பையனை முழுமையா நேசிக்கிறேன். கண்டிப்பா எந்த அப்பா அம்மாவும் நேசிப்பாங்க. அதுதான் அன்கண்டிஷனல் லவ். அதாவது வரம்புகளே இருக்கக்கூடாது அதுக்கு.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. இந்தியா வின் பண்ணிடுச்சு. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க. அதே நேரம் வந்து பாகிஸ்தான் பிளேயர் வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப அந்த தோத்த அந்த வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கும் அந்த வருத்தம், அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற அந்த எண்ணம் வரதுதான் அன்கண்டிஷனல் லவ். அந்த கருணை. அதுக்கு வந்து எல்லைகளே இல்ல, வரம்புகளே கிடையாது. அது வந்து நம்ம வந்து நம்மளோட பசங்களோட பெருமைகள் எல்லாம் வெளியே காட்டுறோம்னா, அது நம்ம அகத்தை தான் காட்டுது, ஈகோவை காட்டுது. அந்த அன்கண்டிஷனல் லவ், வரம்புகளற்ற அன்புல வந்து ஈகோ கிடையாது, பேதமையே கிடையாது, ஆண் பெண் கிடையாது, நீ நான் அவன் இவன் இது மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உண்மையான அந்த அன்பு, மனிதர்களுக்குள்ள மனிதர்களுக்கு காட்டுற அன்பு, அதுதான் வந்து அன்கண்டிஷனல் லவ். அதே மாதிரிதான் மீத எல்லாமே, இந்த கருணை, சந்தோஷம், எல்லா செடி கொடிகள் மேலயும் நீங்க அன்பு காட்டுறது, உலகத்துல இருக்க எல்லார் மேலயும் வரம்புகளற்ற அன்பு காட்டுறதுதான் பியோர் அன்கண்டிஷனல் லவ். அதே மாதிரி வந்து கருணையும் சரி, ஆனந்தமும் சரி. ஆனந்தம் வந்து காரணமே இல்லாம உள்ள இருந்து ஆனந்தம் வரும். அதுதான், அதெல்லாம் அந்த நிலையில எல்லாம் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்ம நிலையில இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். Change that wisdom. She says, no, nothing wrong with thinking about the past. The problem is not past or future or present. The problem is, how are you thinking about the past? If you think about the past with a feeling of emotions, anger, revenge, all of that, then there's a problem. If you think of the past with gratitude, so much gratitude for all these years I've lived on this earth, remember everybody with gratitude, then remembering past is great. It'll actually make you more whole. It's actually joining of the past and future with gratitude and faith and these soul feelings that gets you enlightened. If you stay in just the present by saying, I'm staying in the present and I'm not going to think about the past, and you show no gratitude to the past, you won't get enlightened, because you're divided. Your present is divided from past and future. Enlightenment is joining of all time to make it completely come together in oneness, so that the present holds the past in gratitude, and the present has 100% faith in the future. There is no uncertainty, 100% faith you walk with. 100% faith. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பழசு நினைக்கவே கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனா அத வந்து உடைச்சது வந்து சரஸ்வதி மாதா, லக்ஷ்மி மாதா. அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த பழசு நினைக்கிறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா எந்த மாதிரி நினைக்கிறோம், அதே கோவத்தோட, அதே பழி வாங்குற உணர்வோட நம்ம வந்து பண்றோம், பழச எண்ணி பாக்குறோமா, அப்ப கண்டிப்பா அது பிரச்சனையில தான் முடியும். ஏன்னா பழச வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நன்றி உணர்ச்சியோட பார்க்கணும். நான் இத்தனை காலம் இப்படி வாழ்ந்தேன் அப்படின்ற நன்றியோட பார்க்கணும். எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லணும். அந்த நன்றி உணர்ச்சியோட நம்ம வந்து பழச ஏத்துக்கும் பொழுது, பழச நினைச்சு பார்க்கறதுல ஒரு தப்புமே இல்ல. அங்க இருந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் பிரசன்ட்ல இந்த நொடியில வாழ்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, பழச நான் நினைக்கல, நான் வந்து வரப்போறதுன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுறோம், நம்ம பிரிச்சிடறோம் எல்லாத்தையுமே. பழசு தனி, இப்போ இருக்கிறது தனி, நடக்க போறது தனி அப்படின்னு பிரிச்சிடுறோம். ஆனா அப்படி கிடையாது. பழச வந்து எல்லாத்தையுமே வந்து முடிஞ்சு போன எல்லாத்தையும் வந்து நன்றி உணர்ச்சியோட நினைக்கணும். அதே வந்து நமக்கு நடக்க போறது அத்தனைக்குமே வந்து நம்பிக்கையோட இருக்கணும். முடிஞ்சது எல்லாமே வந்து நன்றி உணர்ச்சியோடு நம்ம நினைச்சுக்கும் பொழுதும், அதே மாதிரி நம்மளோட வருங்காலத்தையும் வந்து நம்பிக்கையோட அப்புறம் ஆன்ம அந்த உணர்வோட நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்லைட்டன்மெண்ட் ஆகுறோம். நம்ம இப்போ இருக்கிற நிலை எப்படி இருக்கணும், பிரசன்ட் ஸ்டேட் எப்படி இருக்கணும்னா ஆன்ம நிலையில இருக்கணும். அப்புறம் வந்து நம்மளோட எதிர்காலத்து மேல நம்பிக்கை,
கடந்த காலத்துக்கு மேல நமக்கு நன்றி உணர்ச்சி, இது எல்லாமே சேர்த்தாதான் நம்மளால என்லைட்டன்மெண்ட் ஆக முடியும். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும், முழுமையா எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்பதான் என்லைட்டன்மெண்ட் ஆக முடியும். இல்ல நான் பழசெல்லாம் நினைக்க மாட்டேன், நான் பிரசன்ட் ஸ்டேட்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றோம், நம்ம அதை வேறுபடுத்திடுறோம். அது வேற அப்படின்னு வேறுபடுத்தும் போது என்ன ஆகுது, நம்மளால என்லைட்டன்மெண்ட் ஆக முடியாது. Faith is such that if you walk on water, you won't drown. You'll actually walk on water. I'm talking 100% faith, not 99%. This is true. Most of us will actually drown we will actually go in the water because we only have 99% faith, or 50% or 20%. Jesus could walk on water because he had 100% faith that the water will keep him walking. That's the power of faith. If you have 100% faith in the future and 100% gratitude, then there's no problem with past and future. Everything is one. You come in the present moment automatically, because gratitude will bring you to present moment. Show gratitude to the past and you're back to the present. What we do, we don't show gratitude, we start missing the past. Oh my God. ஸோ அந்த மாதிரி நம்ம நம்பிக்கை அப்படின்னா எப்படிப்பட்ட நம்பிக்கை? முழுமையான நம்பிக்கை, 100% நம்பிக்கை. 100% நம்பிக்கையோட நான் தண்ணி மேல நடந்தா முழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு நம்ம அந்த 100% நம்பிக்கையோட நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம தண்ணி மேல நம்மளால நடக்க முடியும். நம்ம தண்ணிக்குள்ள முழுக மாட்டோம். ஆனா 99% இருந்தா கூட நம்ம முழுகிடுவோம். அதனாலதான் ஜீசஸ் கிரைஸ்டால நடக்க முடிஞ்சது. நம்ம 90%, 50%, 20% நம்பிக்கையோட இருக்கும் பொழுது என்ன ஆகும், அங்க முழுகிடுவோம். பிரச்சனைகள் தான். அப்போ நம்ம பழசு எல்லாத்தையும், நம்மளோட கடந்த காலத்தை எல்லாத்தையுமே 100% நன்றி உணர்ச்சியோட ஏத்துக்கணும். நம்மளோட வருங்காலத்தை எல்லாத்தையும் 100% நம்பிக்கையோட ஏத்துக்கும் பொழுது எல்லாமே ஒன்னாயிடும். காலம் அப்படின்றதே இல்லாம இருக்கும். நம்ம எப்ப நம்மளோட கடந்த காலத்தை எல்லாம் நன்றி உணர்ச்சியோட ஏத்துக்கிறோமோ அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிகழ்காலத்துக்கு வந்துருவோம். பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லயே இருப்போம். நிகழ்காலத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியும். அப்படி இல்லாம நம்ம அதெல்லாம் வெறுத்துக்கிட்டே இருக்கோம். இல்ல அத ரொம்ப பழசு எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அதுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மளால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த நொடியில வாழ முடியாது. I had so much wealth and I had so much health and I used to be so good looking and now I'm old and all that, yearning of the past. Have gratitude. I had a great life. Once upon a time I was so young and I am so thankful for being so young and have enjoyed those memories. So much gratitude for having these years. Happiness at that. Once you do that, there's no yearning. You're just happy, right? So these are soul feelings. Soul feelings are gratitude, faith, love, joy. This is the realm of soul and it's beyond time. It includes all time. It's not about just being in the present moment. Joy is beyond past, present, future. Joy joins everything. Gratitude has joy of the past. Faith has joy of the future. So joy is like beyond time, even time is limited. Joy is a bigger absolute. நம்ம கடந்த காலத்தை ரொம்ப மிஸ் பண்றோம், ஏங்குறோம், அதுக்காக ஏங்குறோம் அப்படின்ற நிலையில நம்ம இருந்தோம்னா என்னன்னா, அப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தேன், அப்ப நான் ரொம்ப அழகா இருந்தேன், அப்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், நிறைய பணம் இருந்தது, அப்படியெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப நன்றி உணர்ச்சியோட அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி சொல்லும் பொழுது என்ன ஆகும், பின்னாடி நினைச்சு பார்க்கும் பொழுது நம்ம நன்றி உணர்ச்சியோட தான் இருப்போமே தவிர அதுக்காக ஏங்க மாட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம நிகழ்காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்போம்.
சந்தோஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஆனந்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நிகழ்காலத்துல மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது. அந்த அந்த நம்மளோட பல எண்ணங்களிலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் வந்து நம்மளோட அந்த நம்மளோட வருங்காலத்திலயும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து முழுமையான சந்தோஷம். அதுதான் சோல் ஃபீலிங், ஜாய்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றது. அது வந்து என்ன சொல்றது, இந்த சந்தோ சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது காலத்துக்கு அப்பாற்பட்டது. எல்லா காலத்தையும் தனக்குள்ள அடக்குனது. நம்ம வந்து நம்பிக்கை அப்படின்றது நம்மளோட இறந்த காலத்தோட சந்தோஷம். அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கை அப்படின்றது வருங்காலத்தோட சந்தோஷம். நன்றி உணர்ச்சி அப்படின்றது இறந்த காலத்தோட சந்தோஷம். நிகழ்காலத்திலயும் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது எல்லாமே சேர்ந்தாதான் அது வந்து ஆன்மாவின் உணர்வா முடியும். டைம் அப்படின்றது, நேரம் அப்படின்றது பார்த்தோம்னா அது சின்ன விஷயம். ஆக்சுவலா வந்து அது வந்து அதை விட அது பெரிய நிலைதான் வந்து சந்தோஷம் அப்படின்றது. அது காலங்களுக்குள்ள அப்பாற்பட்டது. காலங்களுக்குள்ள அடங்கக்கூடியது கிடையாது சந்தோஷம் அப்படின்றது. காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த எல்லா சந்தோஷங்களும் ஆன்மாவின் உணர்வுகள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா காலங்களுக்கு அப்பாற்பட்டது. எல்லா காலங்களையும் சேர்த்துனது. So from the mind to body sensations to soul feelings, and then through all that love, joy, peace, freedom, once you become more and more in your body, your mind just drops more and more into the body. And जो residual थोड़ा होता है कि इसको माफ नहीं किया, उस पे issue था, whatever that remains, if you can dissolve that also in the soul feelings. Let's say somebody did something bad to you. You've dissolved most of the anger. थोड़ा सा बाकी है. Then tune in to your soul. Tune into compassion. Think of that person when they hurt you. Maybe they also had suffering. Everybody who hurts another person has at some level suffered or is suffering, Think on their suffering. उनकी suffering देखेंगे और soul feelings को जगाएंगे. Compassion will dissolve it and you'll go, ठीक है, my life is so good, yeah, let it be now, it's over, it's done with, Why am I holding on to this? Have compassion, have forgiveness, have gratitude. So once you do that, you get completely cleaned. And once you're cleaned of emotions like that, and through the grounding, you're not thinking much, now you're ready to play the piano. You've learned the keys now. Now you can maybe get enlightened, mini enlightenments and bliss moments start happening. And now you meditate and very quickly you get into the no mind zone. Thoda sa இந்த மாதிரி நம்ம மனநிலையில இருந்து உடல் நிலைக்கு வரணும். உடல் நிலையிலிருந்து ஆன்ம உணர்வுகளுக்கு வரணும். நன்றி உணர்ச்சி, அன்கண்டிஷனல் லவ், அதுக்கப்புறம் கருணை, ஆனந்தம், சந்தோஷம், இது எல்லாமே வந்து நம்ம மன்னிக்கிறது, மற்றவங்களை மன்னிக்கிறது எல்லாமே வந்து ஆன்ம உணர்வுகள். நீங்க வந்து இந்த மாதிரி மனசுல இருந்து உடலுக்கு வரும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்க கழிச்சிட்டீங்க. ஆனாலுமே இன்னும் வந்து அதோட வடு அந்த மாதிரி ஏதாவது கசடுகள் ஏதாவது தங்கி இருந்ததுன்னா கூட ஆன்ம நிலைக்கு வரும் பொழுது அது எல்லாமே வந்து கரைஞ்சு போயிடும். அது எல்லாத்தையுமே உங்களால கரைக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க வந்து யாரோ உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆகும், அவங்க மேல இருக்க கோபம் எல்லாம் போயிடும். ஆனா நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்ற அந்த உணர்வு மட்டும் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஆன்ம உணர்வுக்கு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க வந்து கருணையோட இருப்பீங்க. கம்பேஷன், அவ்வளோ கருணையோட இருக்கும் பொழுது உங்களால உணர முடியும். ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தும் பொழுது கஷ்டப்படுறவங்களும் வந்து கஷ்டப்படுவாங்க. அதாவது நான் ஒருத்தரை கஷ்டப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கஷ்டப்படுறதும் இல்லாம நானும் கஷ்டப்படுவேன். கஷ்டப்படுத்திட்டனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்மள கஷ்டப்படுத்திட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தாங்களா
அவங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கும்ல அப்படின்னு அவங்க நிலையில இருந்து நம்ம யோசிப்போம் கருணையோட. அப்ப எல்லாத்தையும் விட்டுருவோம். ஏன் நம்ம தூக்கி சுத்திட்டு இருக்கோம்? நான் இப்போ ஆனந்தமா இருக்கேன், அதெல்லாம் விட்டுறலாம், அவங்களையும் மன்னிச்சிடலாம் முழுமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளவு கருணையோட ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட நம்ம வந்து ஆன்ம உணர்வுகள் இருக்கும் பொழுது எல்லாமே நமக்கு கலைஞ்சு போயிடும். அப்ப என்ன ஆகும்னா அப்பதான் வந்து அந்த மேஜிக்கே நடக்க ஆரம்பிக்கும். நீங்க வந்து பேரானந்த நிலை பிளிஸ்ஃபுல்னஸ்க்கு வருவீங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ண உட்கார்ந்தா போதும், எண்ணமற்ற நிலையில அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க வந்து இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இப்போ நீங்க வந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். இது மாதிரியே என்ன பண்ணீங்க, பியானோல இருக்கிற அந்த கட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது கீஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போதான் வந்து வாசிக்க ஆரம்பிக்க போறோம். அதாவது என்லைட்டன்மெண்டோட பாத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சோம். என்லைட்டன்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் நமக்கு. Breathing, yeah, some of you have that experience. थोड़ा सा सांस लेते हैं and you're in the bliss. You don't have to even breathe. Because you've processed all of that karma. Karma is basically these impressions which keep the ego going with the thinking mind and emotions and ego. They just keep it going. That's the tornado you're in. That's your karmic journey. If you can resolve that, you are beyond karma then. Of course, some of these impressions come from past lives. तो कभी कभी कुछ thought जाएगा ही नहीं, some thinking will remain, nothing to do with this life, but it comes from a past life. But if you completely tune into your body is a storehouse of information. If you're a little psychic, your body will tell you about your past lives also. And then past lives come from two directions. One is body DNA, which is not your soul, but your ancestors, and you heal their karma also. When you heal yourself through your ancestral lineage, you're healing a lot of previous generations. This is true. With the DNA line, you're healing. That is one line, and the other is through the soul. Soul means all the different births you took. And so if you heal yourself in this life, then you're offering that healing to all your past lives also. It's all connected. So through body and soul, you can connect. இந்த மாதிரி நம்ம வந்து உடல்நிலையில இருந்து எல்லாமே உடல்நிலையில இருந்து ஆன்ம நிலை பண்ணும்பொழுது என்ன ஆகும், நம்ம வந்து பேரானந்த நிலை என்லைட்டன்மெண்ட்டுக்கு வந்துருவோம். எப்படின்னா கர்மாக்கள்ல இருந்து வெளியே வந்துருவோம். கர்மா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈகோவோட அகமோட மனநிலையில எண்ணங்களோட அந்த உணர்ச்சிகளோட நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறது தான் கர்மா. அது என்ன ஆகும், சுழற்சி மாதிரி சுத்த விட்டுட்டே இருக்கும் நம்மள. ஆனா அது எல்லாத்தையும் நம்ம வந்து உடல் வழியா அது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம ஆன்ம நிலைக்கு வந்துருவோம். அதனால கர்மால இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். இந்த கர்மாக்கள் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இந்த உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாமே வந்து இந்த ஒரு ஜென்மாது மட்டும் கிடையாது. நீங்க எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தீங்களோ அதுல இருந்து கூட வரும். பாஸ்ட் அப்படின்றது வந்து 2 வகையா வரும். அதாவது உங்களோட முந்தின கர்மாக்கள் அப்படின்றது 2 வகையா வரும். ஒண்ணு வந்து இந்த உடல் மூலியமா வந்து டிஎன்ஏ கூறுகள், அதுல இருந்து உங்களோட மூதாதையரோட கர்மாக்கள் எல்லாம் சேர்ந்து வரும். அடுத்தது வந்து ஆன்ம நிலையில நீங்க எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருந்தீங்களோ அதோட கர்மாக்களும் சேர்ந்து வரும். அப்ப நீங்க எப்படின்னா 2 பகுதி இருக்கு. கர்மாக்கள் வந்து ஒண்ணு நம்ம வந்து ஆன்மாவா எத்தனை பிறப்பு எடுத்திருக்கோமோ அதுல இருந்து வர கர்மாக்கள் நம்ம செய்யறது. இன்னொன்னு வந்து நம்ம மூலக்கூறு, நம்ம உடல் மூலக்கூறு எதுல இருந்து வந்தது, டிஎன்ஏக்கள் எல்லாமே வந்து நம்மளோட அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூதாதையர்களோடது. அவங்க வழியாவும் நம்ம கர்மாக்கள் எடுத்துட்டு வரும். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணி உடல் நிலையில ப்ராசஸ் பண்ணி ஆன்ம நிலைக்கு வரும்பொழுது என்ன ஆகும், நம்ம என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நீங்க எத்தனையோ உங்களோட மூதாதையரோட கர்மாக்கள் எல்லாத்தையும் கழிச்சிடுறீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை வகையா நமக்கு வந்தாலும் கர்மாக்கள் இந்த 2 வகையா வந்தாலும் நம்மளால எல்லாத்தையும் கழிக்க முடியும். அவங்களையும் நம்ம முக்தி பாதைக்கு நம்மளால எடுத்து செல்ல முடியும். Connect to your ancestors and you can connect to your past lives. You cannot connect like that with your mind.
Mind is thoda limited hai, finite hai. You'll just think, and that's it. You want to take deep mysteries, the deep journeys into the mysteries of your life, you need to go into your body, into your soul. And that's where magic is, that is where you'll find infinite information. நம்ம உடல் வந்து என்னன்னா நிறைய ஞானத்தை கொண்டிருக்கு. ஞானத்தின் உறைவிடம். நம்ம வந்து இந்த உடல்ல இணைஞ்சு நம்ம வந்து உடல் நிலையில நம்ம இணைஞ்சு இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, நம்மளோட முந்தின ஜென்மாக்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அந்த சைக்கிக் பவர் நமக்கு இருந்ததுன்னா தியானம் பண்ண பண்ண நம்மளால முன் ஜென்மங்களை பார்க்கக்கூடிய இது கிடைக்கும். நம்ம தடை ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி பண்ணும் பொழுது உடல் நிலையில இருந்தாதான் முன் ஜென்மங்களை பார்க்க முடியும். மனசால அது பார்க்க முடியாது. நம்மளோட இந்த டிஎன்ஏ வந்து நம்மளோட மூதாதையர் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால அதுக்கு முந்தின ஜென்மங்கள்ல நம்மளால உடல் நிலையில இருக்கும்பொழுதுதான் பார்க்க முடியும். மனசு வந்து ரொம்ப சின்ன விஷயம். அது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். யோசிக்கிறது தான் அதோட வேலை. அதனால எதுவும் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள்லாம் நிகழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மனநிலையில இருந்து உடல் நிலைக்கு நம்ம வந்துடணும். உடலால மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம் இந்த உலகத்துல. Through the soul and through the body, you'll find lot of information. Then you start processing that also. Then you're healing your past life karma also. And as a lot of the karma is healed and you keep doing these body soul processes, then enlightenment starts flowering more and more. And in Thousand Seeds of Joy, there are many stories of Lakshmi ji. She came as, அந்த மாதிரி உடல் நிலையில இருக்கும் பொழுது என்ன ஆகும், நம்ம நிறைய முந்தின ஜென்மத்தோட கனெக்ட் ஆகி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா உடல்நிலையில இருக்கும் பொழுது நிறைய நமக்கு ஞானம் இருக்கும். அங்க அந்த ஞானத்தை நம்ம வந்து என்னன்னு அலசும் பொழுது என்ன ஆகும், நம்ம முந்தின ஜென்மத்தோட நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அந்த கர்மாக்களும் நம்மளால சீக்கிரமா கழிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க வந்து உடல்நிலையிலையும் அப்புறம் ஆன்ம உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் இருந்தீங்கன்னா, ரெண்டும் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய கர்மாக்கள் சீக்கிரமா போய்கிட்டே இருக்கும். நீங்க வந்து இந்த முக்தியின் பாதையில வந்துகிட்டே இருந்துகிட்டே இருப்பீங்க. முக்தி அந்த நிலையில நம்ம போயிட்டே இருக்க முடியும். Radha, she came as Sita, she came as Draupadi, that was also Lakshmi ji. In Mahabharata, she comes as 3 women, Draupadi is the maiden form. Radha actually is not a part of Mahabharata, but with Krishna she came in 3 forms. Radha came actually in the 11th century. Some saints got some information, but original Mahabharata doesn't have Radha as mentioned. Okay. So, but as Radha, she was the crone, Krishna's friend. As Draupadi, she was Krishna's follower. And as Rukmini, she was Krishna's wife. All 3 are Lakshmi Ji's. And in the book, Lakshmi Ji says that a soul like hers, a divine being sometimes, even now, they say Vishnu is in, some people say Vishnu is in 256 human beings, or not human beings, but sentient beings in the universe at the moment. And so the divine beings like Lakshmi Ji, Vishnu Ji, they'll divide themselves and come in multiple beings. So the book is about the stories of Radha, of Sita, Radha, Rukmini, Draupadi, Yashodhara, Buddha's wife, from the point of view of them, not the patriarchal point of view. Sare scriptures likhe hain mardon ne, they've been written by men. So there's a voice that is a male voice in Ramayana especially, also in Mahabharata. So when you read Thousand Seeds of Joy, you will find a feminine voice. What did Sita feel like when she left Ayodhya? What was her journey? What was her relationship with Rama? What did Yashodhara feel when Buddha left? What was Radha's experience of Krishna? All of this. இந்த 1000 Seeds of Joy அந்த புத்தகத்துல வந்து இன்னும் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, லக்ஷ்மி மாதா வந்து எந்தெந்த ரூபத்துல இந்த பூமியில வாழ்ந்தாங்க அதெல்லாமே இருக்கும். ராதையா இருந்தாங்க, அவங்க சீதையா வந்திருக்காங்க, திரௌபதியும் அவங்கதான்.
திரௌபதியா வந்ததும் அவங்கதான். அந்த ராமாயண மகாபாரத நேரத்துல பாத்தீங்கன்னா 3 விதமா மாத்தா வந்திருப்பாங்க. எப்படின்னா திரௌபதியா வந்ததும் மாத்தாதான், ராதாவா வந்ததும் மாத்தாதான். ராதாவுக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா ராதா வந்து கிருஷ்ணரோட தொடர்பு இருக்கிறவங்க. அதே மாதிரி ருக்மணி மாதாவும் ருக்மணியா வந்ததும் அவங்கதான். ஒரே நேரத்துல 3 மாதிரி அவங்களால வர முடியும். அவங்க அதுல சொல்லியிருப்பாங்க, இந்த மகாவிஷ்ணு அப்புறம் மகாலட்சுமி அந்த மாதிரி தேவர்கள் அந்த அளவுக்கு நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அவங்க வந்து ஒரே நேரத்துல வந்து 261 பாகங்களா பிரிஞ்சு வெவ்வேறு உலகத்தோட வெவ்வேறு பகுதிகள்ல வெவ்வேறு மல்டி யூனிவர்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்களால வந்து ஒரே நேரத்துல இருக்க முடியும். அவங்க அந்த மாதிரி இப்ப கூட அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து மகாபாரதம் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 இதுல இருந்தாங்க. ராதையாவும் ருக்மணியாவும் திரௌபதியாவும். ராதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரோட நண்பர் அந்த மாதிரி வந்திருப்பாங்க. திரௌபதி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு அவங்கள வந்து ஃபாலோ பண்றவங்க. கிருஷ்ணர் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறவங்களா இருந்தாங்க திரௌபதி. அதுவே வந்து ருக்மணி பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட மனைவி, காதலி. அந்த மாதிரி 3 விதமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கதைகள் எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். இது எல்லாமே வந்து அவங்க வந்து எப்படின்னா எல்லாமே வந்து ஆண்கள் எழுதியிருப்பாங்க. அவங்க ஆண்கள் அந்த இதுல இருந்து எழுதியிருப்பாங்க எல்லாமே. ஆனா இந்த புத்தகத்துல எல்லாமே வந்து பெண்கள் அவங்க என்ன உணர்ந்தாங்க, ராதாமா எப்படி உணர்ந்தாங்க, அப்புறம் திரௌபதி எப்படி உணர்ந்தாங்க, சீதை எப்படி வந்து உணர்ந்தாங்க, சீதை வந்து அயோத்தியை விட்டு கிளம்பும் போது அவங்களோட உணர்ச்சிகள் என்ன, மனநிலை என்ன, ராமரோட அவங்களோட உறவு எப்படி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து யசோதராவும் வந்து லக்ஷ்மி மாதா தான். யசோதராவா வந்து இருக்கும் பொழுது புத்தர் அவங்கள விட்டு போகும்போது அவங்களோட உணர்வு எப்படி இருந்தது, இது எல்லாமே அந்த புத்தகத்துல இருக்கு. This from their point of view, from Lakshmi ji's point of view, which is what makes the book very beautiful. That we learn this Stri Tattva, divine feminine wisdom, and the wisdom continues with awakening this feminine aspect, which is unifying aspect. The patriarchal spirituality or the masculine spirituality which we've been given is more to do with just meditating and closing your eyes and staying on the mountain for years and years. It's like you're an individual and you just meditate, and that's more the divine masculine. The divine feminine is working in the world, like how Yashodhara got enlightened right in the palace, taking care of the child. As Buddha was getting enlightened, she was getting enlightened. They were in telepathy, they were in communication, they would exchange messages. And so she had also created a small hut around the palace only. And as he was going through processes, she was going through similar processes. They both got enlightened at similar times. Yashodhara also got enlightened, but right in the palace with her son, Rahul. With the palace, living right there, got enlightened. எல்லாமே வந்து இந்த புத்தகம் எல்லாமே வந்து அவங்களோட பெண்மை கண்ணோட்டத்தோட எழுதப்பட்டது. அதுதான் அதோட அழகே. அதுதான் டிவைன் ஃபெமினைன் நமக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது, ஞானத்தை கொடுக்கும். அந்த ஸ்ரீ தத்துவம், அந்த ஸ்ரீ தத்துவம் எல்லாத்தையும் வந்து நம்மளால உணர முடியும் அதுல இருந்து. இன்னும் வந்து ஸ்ரீ தத்துவம், புருஷ தத்துவம் அப்படின்னு 2 இருக்கு இல்லையா. அந்த புருஷ தத்துவம் எப்பவுமே எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தனியா அப்படின்னு இருக்கும். ஆனா ஸ்ரீ தத்துவம் வந்து எப்படின்னா அது வந்து எல்லாத்தையும் இணைச்சு இருக்கும். அதுதான் அதோட அற்புதமே.
அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும். அந்த ஸ்ரீ தத்துவம், புருஷ தத்துவம் எப்படி என்லைட்டன்மெண்ட் ஆவாங்க அப்படின்னா, கண்களை மூடி உட்காந்துட்டு தவம் இருந்துகிட்டே இருப்பாங்க. மலைகள்லயும் காடுகள்லயும் தனியா போய் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படிதான் என்லைட்டன்மெண்ட் ஆவாங்க. ஆனா ஸ்ரீ தத்துவம் அப்படின்ற ஸ்ரீகள் எப்படி என்லைட்டன்மெண்ட் ஆவாங்கன்னா, எங்க இருக்காங்களோ அங்க இருந்தே அவங்க ஞானத்தை பெற்று என்லைட்டன்மெண்ட் ஆவாங்க. யசோதரா மாதா வந்து புத்தர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு என்லைட்டன்மெண்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யசோதரா மாதா அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, அவங்க பையன் ராகுலையும் பார்த்துக்கிட்டு, அந்த அங்க ஊர் மக்களையும் பார்த்துக்கிட்டு, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அவங்க என்லைட்டன்மெண்ட் ஆனாங்க. புத்தருக்கும் யசோதரா மாதாக்கும் வந்து எப்பயுமே டெலிபதி கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அவருக்குள்ள என்னென்னலாம் மாறுதல்கள் ஏற்படுதோ, ப்ராசஸ் நடக்குதோ, அது எல்லாமே யசோதரா மாதாக்கும் நடந்துட்டு இருந்தது. 2 பேரும் ஞானத்தை பகிர்ந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரே நேரத்துல 2 பேருமே என்லைட்டன்மெண்ட் ஆனாங்க. ஆனா புத்தர் வந்து தனியா எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் வந்து என்லைட்டன்மெண்ட் ஆக முடிஞ்சது. ஆனா யசோதரா மாதா இருந்த இடத்துலயே உலகத்திலேயே வாழ்ந்துட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு என்லைட்டன்மெண்ட் ஆக முடியும். அதுதான் அதோட சிறப்பம்சமே. That's really truly the middle way that Buddha talked about, except Buddha had to go to the jungle to discover it. He had to live the life of luxury, then he had to go to the jungle, and with that he discovered middle way. So divine feminine works by unifying inclusiveness. You don't have to go away to the mountain. You can live right here in your body, but live with a lot of awareness. Be fully with the body, be fully with the soul, surrender completely to body sensations, to soul feelings. Be fully present when you're talking to somebody. Full presence, 100%. And that's divine feminine. You don't have to fast. You just have to eat very slowly with full awareness. அந்த ஸ்ரீ தத்துவம் அப்படின்றதே வந்து டிவைன் ஃபெமினே பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் இணைச்சு இருக்கிறது. இருந்த இடத்துல இருந்து என்லைட்டன்மெண்ட் ஆகாது. இதற்கு வந்து அப்பதான் வந்து புத்தர் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கா இது வந்து அங்க போய் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசனா இருந்து எல்லாத்தையும் ஆண்டியா போய் அதுக்கப்புறம் தான் வந்து கத்துக்கிட்டாரு அவர். அதை என்னது மத்திய மார்க்கம் அப்படின்றது அப்பதான் கத்துக்கிட்டாரு. இங்க இருந்துகிட்டே வந்து 2த்தையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு நம்ம தவ நிலையிலயும் இருக்க முடியும் அப்படின்றத அவர் காட்டுக்கு போய் எல்லா ஞானத்தையும் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் கண்டுபிடிச்சாரு மத்திய மார்க்கம். அதனால மத்திய மார்க்கத்துல இருக்கிறதுதான் சிறந்தது. அது சொல்றதுதான் வந்து டிவைன் ஃபெமினின். எல்லாரையும் இணைச்சு தன்னோட இணைச்சுக்கிட்டு அது தவம் கொண்டு போறதுதான் வந்து ஸ்ரீ தத்துவம். Taste every bite as if it's the first time you're eating it. Eat like that. When you eat like that, that's meditation. There's no fasting needed. Right? When you're walking like your first time discovering the earth. When you are with the trees, it's like, it's like you're loving the trees. So full presence with your body and soul can enlighten you. And that is how enlightenment will happen in the future. நம்ம வந்து அதனால உடல் நிலையில இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வோட உடல் நிலையில இருக்கணும். அந்த உடல் நிலையில வந்து விழிப்புணர்வோட இருக்கும் பொழுது நம்ம யார்கிட்டயாவது பேசுறோம் அப்படின்னா 100% அங்க மட்டும்தான் நம்ம விழிப்புணர்வு இருக்கும். அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது வேற எதையும் நினைச்சிட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டோம். எல்லா விஷயங்களுமே அது அந்த மாதிரி நடக்கும். நம்ம வந்து உடல் நிலையில இருக்கணும். நீ சாப்பிடாம இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாப்பிடும்போது மெதுவா சாப்பிடணும். விழிப்புணர்வோட சாப்பிடணும். முதல் தடவையா அதை ருசிக்கும் பொழுது எவ்வளோ ஆனந்தத்தோட மெதுவா சமைச்சு சாப்பிட்டுருப்போம் நல்ல மென்னு. அந்த மாதிரி நீங்க வந்து மெதுவா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா போதும். நீங்க பட்டினி கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி பூமியில நடக்கும் பொழுது முதல் முறையா நீங்க நடக்கிறீங்க பூமியில. அந்த பூமியை பத்தி முதல் தடவையா தெரிஞ்சுக்க போறீங்க அது என்னன்றது.
அந்த மாதிரி நீங்க நடக்கும் பொழுது நடக்கணும். அதுதான் உடல்நிலையில விழிப்புணர்வோட இருக்கிறது. மரத்தை பார்க்கும் பொழுது அன்போட பார்க்கறது, அதோட எப்பயுமே காதலோட இருக்கிறது. அது எல்லாமே நம்ம பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செய்யற எல்லா விஷயத்துலயுமே 100% விழிப்புணர்வோட இருக்கும் பொழுது நம்மளால என்லைட்டன்மெண்ட் ஆக முடியும், முக்தி பெற முடியும். As we go along decade after decade, there will come a time when you will just go through puberty and go through teenage years and come to adulthood and you're enlightened. You just blossom like a flower. Because the parents, the society will teach you that intensity of awareness. जब बड़े होंगे आप तो एकदम अवेयरनेस से बड़े होंगे. अभी क्या होता है, बच्चा बड़ा हो रहा है, we don't pay attention to the blissful moments they're having. Like I was having those blissful moments I told you about in the garden. I don't remember my parents, my father becoming aware when I was feeling that bliss. He wasn't looking at me, oh my God, my son is having such an amazing experience. But imagine in the future time, when a parent has a child, they take him to the garden and the child is having an amazing experience, the parent's going to be aware of it because they'll have enough spiritual awareness. And when they're having that experience, they'll come and hold the child's hand. They'll encourage that. Abhi kya hota, we don't even. நம்மளோட அந்த உடல் நிலையில இருக்கும் பொழுது நம்ம பேரானந்த நிலையில நம்ம இருப்போம். இன்னுமே வர தலைமுறைகள் எல்லாமே இப்படிதான் என்லைட்டன்மெண்ட் ஆக போகுது. உடல் நிலைக்கு அதுக்கப்புறம் ஆன்ம நிலையில உணர்ந்து என்லைட்டன்மெண்ட் ஆகும். அப்போ சின்ன வயசுல இருந்து என்ன ஆகும், நம்ம எல்லாத்தையும் ஆனந்தமா பார்த்துக்கிட்டே இருப்போமா, அப்போ பிளிஸ்ஃபுல்னஸ் இருக்கும். பேரானந்த நிலையில தான் எல்லா குழந்தைகளும் இருக்கும். அது நம்ம பூமியை பார்க்கும் பொழுதும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட பையன் இந்த மாதிரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னோட கதையில சின்ன வயசுல நான் செடி கூட, மரங்கள் கூட, இயற்கை கூட இருக்கும்பொழுது அந்த பேரானந்த நிலையில இருப்பேன். ஆனா என்னோட அப்பா அம்மா அதை உணர்ந்தாங்களா அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு நான் அனுபவிச்சது தெரியவே தெரியாது. ஆனா இனிமே அப்படி இருக்காது. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு எங்கேயாவது போய் இயற்கையை பார்த்து அந்த பேரானந்த நிலையில இருக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மாவுக்கு அது தெரியும். ஏன் அவ்வளவு தூரம் ஆன்மீக ஞானம் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு எல்லார்கிட்டயும். அப்ப தெரியும் பொழுது என்ன பண்ணுவாங்க, போய் அவங்க கையை பிடிச்சுப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, கையை பிடிச்சிட்டு அது திரும்ப அவங்க கிடைக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பேரானந்த நிலை அவங்களுக்கு அப்படியே இருக்கும். அவங்க வளருவாங்க, பெரியவங்கள ஆவாங்க. எல்லாமே நடக்கும் பொழுது அப்படியே ஒரு பூ மலர்ற மாதிரி அவங்க என்லைட்டன்மெண்ட் ஈஸியா ஆயிடுவாங்க. அப்படியே அந்த பருவ மாற்றம் வரும் பொழுது 23, 22 வயசுல அவங்க தானா என்லைட்டன்மெண்ட் ஆயிடுவாங்க, பூ மலர்ற மாதிரி. அந்த மாதிரிதான் இனிமே இருக்க போகுது. நண்பர்களே, நாளை தொடரலாம்.